பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் அங்கே பாருங்களேன். என்னங்க பனைமரத்தை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த பனைமரத்தை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். குறிப்பாக இந்த பனைமரம்னு பார்த்தீங்கன்னாலே, இந்த பனைமரம் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வளரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இந்த பனைமரம் அதிகமாக இருக்கும். இந்த பனைமரத்தை குறித்து எல்லாருக்குமே தெரியும். இந்த பனைமரமானது மனிதர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய, மற்ற மரத்துக்கும் இதுக்கும் சம்திங் நிறைய ஸ்பெஷல் இருக்குங்க. இந்த மரத்துக்கு தண்ணீர் அதிகமாக நம்ம விட தேவையில்லை. இந்த மரமானது அது பாட்டுக்கே வளருங்க. இந்த மரத்திலிருந்து அநேக பொருட்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த அந்த காலத்துலலாம் இந்த பனை மரத்தை வச்சு வீட்டுக்கு மேலே அந்த பனை மரமானது யூஸாக இருந்துச்சு. மேலே சென்ட்ரிங் போடும் இல்லையா, அதுக்கு இந்த பனை மரம் யூஸாக இருந்துச்சு. இதுலேருந்து நிறைய உணவுப் பொருட்கள் நமக்கு கிடைக்கும். பனங்கிழங்கு, நொங்கு, பதநீர், இப்படின்னு பல பொருட்கள் இந்த பனைமரத்துலேருந்து கிடைக்கும். மருந்து பொருளாக இருக்கிற பனங்கற்கண்டு இந்த பனைமரத்துலேருந்து கிடைக்கும். பல பொருட்கள் இந்த பனைமரத்துலேருந்து நமக்கு கிடைக்குங்க. அது மாத்திரமல்ல, இந்த பனைமரமானது கிட்டத்தட்ட 125 வருஷம் வரைக்கும் அந்த பனைமரம் அது ஒரு உயிரோடு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த பனைமரத்தை குறித்து நான் பேசுகிறேன்? இவ்வளவு நன்மை தரக்கூடியதான, இவ்வளோ ஸ்பெஷல் இருக்கிறதான இந்த பனைமரத்தை குறித்து நம்ம ஆண்டவராகிய இயேசுவும் கூட இந்த பைபிளில் ஆண்டவரும் கூட எழுதி வச்சிருக்கிறாரு. அதை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறேன். சங்கீதம் 92:12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் பனையை போல் செழித்து கேதுருவை போல் வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. நீதிமான் எப்படி இருப்பானா? இந்த பனையை போல செழித்து இருப்பான். அல்லேலூயா. யாருங்க நீதிமானு? அவனையே இந்த பனை மரத்துக்கு ஒப்பாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். இன்னைக்கு எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான ஒரு மரம். இந்த மரத்தை குறித்து வேதத்தில் ஆண்டவர் அதற்கு ஒப்பாக நீதிமானை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீதிமான் யாரு? ஆண்டவரை அறிந்து இந்த வேதத்தின்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து உலக பிரகாரமாக உண்மையாய் வாழக்கூடிய ஒரு மனிதன்தான் நீதிமான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே நீதிமான் பனையை போல செழித்து ஓங்குவான். அப்போ இந்த வசனத்தை கேட்குற எல்லாரும் பனைமரத்தை போல ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரான்னா இல்லைங்க. நீதிமானாய் வாழ்கிறவனை மாத்திரமே இந்த பனையை போல அவன் செழித்து ஓங்குவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை கேட்குற நீங்களும் நானும் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பைபிளில் கூட பல நீதிமான்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நமக்கு தெரியும். யோசேப்பு எங்கக்கூடிய ஒரு நீதிமானை குறித்து நான் பேச போகிறேன். இந்த யோசேப்பு யார் என்று சொன்னால், யாக்கோபு எங்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மகன். கிட்டத்தட்ட அவனுடைய 17 வயதில் ஆண்டவர் இவனுக்கு சொப்பனத்தில் உன்னை ஆசீர்வதிப்ப, உன்னை உயர்த்துவேன்லாம் சொன்னார். ஆனால் அதற்காக அவன் காத்து இருந்த வருஷம் 13 வருஷம் காத்திருந்தான். ஆனால் இந்த 13 வருஷத்துலேயும் அவன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் இருந்தது. சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அந்நிய தேசத்துக்கு விற்கப்பட்டான். அந்நிய தேசத்துல பலவந்தமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்பட்டான். அது மாத்திரமல்ல, பாவம் அவனை நெருங்கி வந்தது. ஒரு வாலிபனாய் இருந்த சமயத்துல கூட பெண்ணின் அந்த பாவத்திற்கு அவன் விலகி ஓடினான் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அவன் வாழ்ந்த அந்த நாட்கள் முழுவதும் நீதிமானாய் வாழ்ந்தான். யாருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யலை. ஆமென். தன்னுடைய எஜமானின் மனைவிக்கு தீங்கு செய்யலை, தன்னுடைய எஜமானுக்கு துரோகம் செய்யலை, தன்னை பார்த்து கொண்டிருக்கிற, தன்னை வழிநடத்துகிற கர்த்தருக்கு அவன் என்ன செய்யவில்லை? துரோகம் செய்யவில்லை. அவன் வாழ்ந்த நாட்களெல்லாம் நீதிமானாய் வாழ்ந்த நிமித்தமாக அவனை அந்நிய தேசமாகிய எகிப்திலே விற்று போட்டார்கள். அவன் விற்று போட்டப்பட்ட சிறைச்சாலையில் இருந்த அந்த தேசத்திலேயே ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? உயர்த்தி வைத்து அந்த தேசத்துக்கு அவனை ஒரு ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். அல்லேலூயா. பாருங்க, அவன் நீதிமானாய் வாழ்ந்ததின் நிமித்தமாக அவன் மனிதனுக்கு பிரியமாய் வாழ்ந்தானா? இல்லையா, கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் உண்மையுள்ளவனாய் இருப்பேன். எல்லாவற்றும் அவன் வேலை செய்த இடத்துல உண்மையா இருந்தான். அவன் சிறைச்சாலையில் போடப்பட்ட பொழுதும் கூட அங்கேயே உண்மையா இருந்தான்.
கடவுளுக்கு உண்மையாய் இருந்தது நிமித்தம், உலகத்துக்கும் அவன் உண்மையாய் இருந்தது நிமித்தம் அந்த யோசேப்பை ஆண்டவர் நீதிமானாய் கண்டார். நீதிமான் பனையைப் போல செழித்து ஓங்குவான் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி அவனை நீதிமானாய் ஆண்டவர் கண்டு அவனை எகிப்து தேசத்துக்கே ஒரு அதிபதியாய் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். இதை கேட்கிற அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த யோசேப்பை போல பல சூழ்நிலைகளை நம்மளை சுற்றிலும் பல பாவங்கள் இருக்கிறது. இந்த பாவத்துக்கு நம்மளை விளக்க வேண்டும். நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு முன்பதாக, அவருடைய கண்ணுக்கு முன்பதாக நீங்களும் நானும் நீதிமானாய் வாழும் பொழுது இந்த பனையை போல ஆண்டவர் நம்மளை செழித்தோங்கச் செய்வார். இந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் நடப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை செழித்தோங்கச் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நீதிமானாய் நீங்களும் நானும் வாழ்வோம். தேவன் கொடுக்கிற அளவில்லாத ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.